திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 191, அதிகாரம் பயனில சொல்லாமை. ஃபெருக்கியோ என்பவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இயக்கியவியல் என்று சொல்லப்படுகின்ற மெக்கானிக் படிப்பில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். 2ஆம் உலகப் போரில் இராணுவத்தில் அவர் பணியை செய்துவிட்டு போருக்கு பின்னால் விவசாயத்தின் தேவையை புரிந்து கொண்டு பழைய இராணுவ வாகனங்களை டிராக்டராக மாற்றினார். அதில் அவர் மிகவும் லாபம் சம்பாதித்தார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு சொகுசு காரின் மேல் ஆசை இருந்ததால் 1958ஆம் ஆண்டில் ஒரு ஃபெராரி காரை வாங்கினார். அந்த கார் மிகவும் நன்றாகவே இருந்தாலும் அதில் இருக்கும் கிளட்ச் எப்பொழுதும் பழுதாகி கொண்டே இருந்தது. அதை அவர் ஃபெராரி பழுது பார்க்கும் இடத்திற்கே சென்று சரிபடுத்திக் கொள்வார். இந்த பிரச்சனை அடிக்கடி வருவது காரணமாக ஒரு நாள் அவர் ஃபெராரி நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு சென்று அதன் தலைவரான என்சோ ஃபெராரியிடம் இந்த பிரச்சனையை கூறினார். அதை சரியாக கேட்காமல் ஃபெருசியோ ஒரு டிராக்டர் நிர்வாகத்தின் முதலியாக இருந்ததால் ஃபெராரியின் தலைவரான என்சோ அனைவர் முன்னிலையில் வெறுக்கத்தக்க வகையில் பயனில்லாத சொற்களை கூறி ஃபெருசியோவை அவமதித்து அங்கிருந்து துரத்தி அனுப்பினார். பின்னர் அங்கே இருந்து சென்ற ஃபெருசியோ 4 மாதத்தில் லம்போர்கினி என்னும் கார் நிறுவனத்தை தொடங்கி மக்களின் கவனத்தை ஃபெராரியிடமிருந்து திருப்பினார். அதுபோலவே ஒரு முறை ஃபோர்டு நிறுவனம் என்சோ தலைமையில் இருக்கும் ஃபெராரியிடம் ஒரு கார் ரேஸ் ஒப்பந்தத்திற்கு சென்றனர். அப்பொழுது என்சோ அவர்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைத்து அனைவர் முன்னிலையில் ஃபோர்டு நிறுவனத்தை பலர் வெறுக்கும்படி பேசி அவமதித்து அனுப்பினார். இதனால் மிகவும் கோபமடைந்த ஃபோர்டு நிறுவனம் லீ மார்ஸ் என்னும் மிகப்பெரிய கார் போட்டியில் கலந்து கொண்டு ஃபெராரியை தோற்கடித்து வெற்றி பெற்றது. அப்போது அங்கிருந்தவர்கள் என்சோவை இகழ்ந்து பேசினர். கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவர் எல்லாராலும் இகழப்படுவார் என்பதை பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வெறுக்கும்படி பேசுதல் தவறு, அன்பாய் பேசுதலே அழகு.